ஹே அமிகோஸ், ஒரு 2 மினிட்ஸில் குக் பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுற ரெசிபி தான் இந்த மேகி நூடுல். பட் இதே மேகி நூடுலை வச்சுட்டு 2 ஹார்ஸுக்கு கூட குக் பண்ணுற மாதிரி நிறைய இனோவேஷன் கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு மத்தியில் நானும் மேகி லவர்ஸ் ப்ளஸ் பீஸா லவர்ஸ் 2 பேரையும் மோத விட்ட காம்பினேஷனுக்கு தான் நான் ஒரு ரெசிபி கொண்டு வந்திருக்கேன். மெகிசா. இந்த மெகிசா ரெசிபிக்கு வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு தேவையானதெல்லாம் ஜஸ்ட் பேசிக் மேகி அண்ட் மேகி மசாலா. நான் வந்து வெஜ் ஃபார்மேட் ஆஃப் மெகிசா செய்ய போகிறேன். நீங்கள் இன்ஸ்டெட் ஆஃப் வெஜ் நீங்கள் நான்வெஜ் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். நீங்கள் மஷ்ரூம்க்கு பதிலாக பன்னீர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இன்ஸ்டெட் ஆஃப் பன்னீர் நீங்கள் நான்வெஜ் ஆப்ஷன் போகிறதா இருந்தால் சிக்கன் கூட ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்துக்கலாம். நான் அப்புறம் கொஞ்சம் பிளாக் ஆலிவ்ஸ் எடுத்திருக்கேன். லைக் வந்து பீஸா ஃபார்மேட்டில் போகிறதுனால பிளாக் ஆலிவ்ஸ். உங்ககிட்ட பிளாக் ஆலிவ்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆலப்பினோ கூட எடுத்துக்கலாம். இல்லை பிளாக் ஆலிவ்ஸ் அண்ட் ஆலப்பினோ ரெண்டுத்தையும் சேர்த்து கூட எடுத்துக்கலாம். அண்ட் கொஞ்சமாக கேப்சிகம் அண்ட் நிறையா சீஸ். ஏன்னா பீஸா ஸோ சீஸ் கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் நான் வந்து மொசரல்லா சீஸை வந்து துருவி கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் வந்து கொஞ்சமாக பட்டர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து அனியன் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம், அண்ட் டொமேட்டோஸ் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக பீஸாவுக்கு என்னென்னலாம் வெஜ்ஜீஸ் போடுவாங்களோ அது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பேசிக்காக நம்ம மேகி குக் பண்ணி எடுப்போம்ல, லைக் பாயில்டு வாட்டரில் மேகி அண்ட் மேகி மசாலா ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நார்மலாக பேசிக் மேகி எப்படி குக் பண்ணி எடுப்போமோ அதே மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கணும். பட் நான் இதில் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் அண்ட் பிஞ்ச் ஆஃப் சில்லி பவுடரும் நான் இதில் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம பீஸா மாதிரி ஃபார்மேட்டில் பண்ணுறதுனால கொஞ்சம் அந்த ஸ்பைஸ் டேஸ்ட் இருந்தால் நல்லாயிருக்குன்றனால நான் இதை ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஆப்ஷனலாக கூட இதை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த சூப்பி ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது. ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மேகி வந்து சூப் மாதிரி குடிக்கிறது தான் அவங்களுக்கு பிடிக்கும்னு அப்படி குக் பண்ணுவாங்க. இது வந்து நம்ம பீஸா ஃபார்மேட்டில் பண்ணுறதுனால யுவர் மேகி ஹேஸ் டு பி அ ட்ரை மேகி. அதாவது தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது, நல்லா ட்ரை ஃபார்மேட்டில் தான் அந்த மேகி எடுக்கணும். அதனால் இஃப் யூஆர் எ சூப்பி லவர் இந்த ரெசிபிக்கு மட்டும் நீங்கள் சூப் அவாய்ட் பண்ணிவிட்டு மேகி மட்டும் ட்ரை அவுட் பண்ணி எடுத்துக்கோங்க. லைக் இந்த மாதிரி ட்ரைடு மேகியாக எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் பட்டர் போட்டுட்டு பட்டர் வந்து பேன் ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த வெஜ்ஜீஸு கேப்சிகம் அண்ட் மஷ்ரூம் இதை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஹாஃப் குக் ஆகிற வரைக்கும் கொஞ்சமாக சால்ட் பண்ணிக்கோங்க. இதே ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணலாம், பன்னீர் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணலாம். இஃப் யூஆர் நான்வெஜ் நீங்கள் வந்து இதே ஸ்டேஜில் வந்து சிக்கன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லைக் சிக்கனில் கொஞ்சமாக மேரினேஷன் ஆட் பண்ணி கூட நீங்கள் சால்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது சால்ட் பண்ணி எடுத்த அப்புறம் இதே பேனில் வந்து நம்ம குக் பண்ணி எடுத்தோம்ல, ட்ரை குக் பண்ணி எடுத்த மேகியை வந்து லைட்டாக அப்படியே பேன் ஃபுல்லாக அப்படியே ஸ்பில் பண்ணிக்கோங்க. எப்படி வந்து இந்த தோசாலாம் நம்ம ஊற்றுவோம் தெரியுமா, அதே மாதிரி அந்த மேகியை வந்து பேன் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ தட் அந்த பேஸில் வந்து அந்த கொஞ்சமாக இருக்க பட்டரில் வந்து அது அப்படியே கிறிஸ்பியாக கொஞ்சம் வரும் அந்த பேஸில். நெக்ஸ்ட்டு நம்ம மேலே பீஸாவுக்கு எப்படி வெஜ்ஜீஸ் அசம்பிள் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம வெஜ்ஜீஸ் அசம்பிள் பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம பட்டரில் டாஸ் பண்ணி எடுத்தோம்ல அந்த வெஜ்ஜீஸை தான் நம்ம இதில் அசம்பிள் பண்ண போகிறோம். எப்படி பீஸாவுக்கு என்னென்ன விஷயம்லாம் வந்து நம்ம போடுவோமோ அதே மாதிரி உங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதெல்லாம் போட்டுடலாம். ஆனால் இதில் பீஸா சாஸை மட்டும் தயவு செஞ்சு போட்டுறாதீங்க. இதுக்கு மேலே பீஸா சாஸோ கெச்சப்போ இல்லை மேயனீஸோ அந்த மாதிரி எந்த ஸ்ப்ரெட்டுமே போடாதீங்க. இது இப்படியே சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே பீஸா மாதிரி தானே சொன்னீங்க, அதனால் நான் பீஸா சாஸு மேயனீஸு அப்புறம் வேறு என்ன ஸ்ப்ரெட், சீஸ் ஸ்ப்ரெட் இதெல்லாம் நான் போட்டு தான் நான் வந்து பீஸா ஃபார்மேட்லேயே சாப்பிடுவேன்னா சத்தியமாக நல்லா இருக்காது, எக்ஸ்பெரிமெண்டேஷன் ஃபெயில் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து கொஞ்சம் பேசிக்காக மேகி டேஸ்ட்லையும் இருக்கும், பீஸா டேஸ்ட்லையும் இருக்கும், ஓரளவுக்கு நீங்கள் சாப்பிட்ற டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கொலாபரேஷன்லாம் நீங்கள் கொண்டு வந்துடாதீங்க, இப்படி பேசிக்காக கொண்டு போங்க. நெக்ஸ்ட்டு வெஜ்ஜீஸ் மேலே நம்ம கிரேட் பண்ண மொசரல்லா சீஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். உங்களுக்கு சீஸ் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சீஸ் நிறையா சேர்த்துக்கோங்க. மைல்டாக பிடிக்கும்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. எனிதிங் ஆஃப் யுவர் சாய்ஸ். எனக்கு வந்து சீஸ் கொஞ்சம் மைல்டாக தான் இதில் நான் சேர்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் ஒரு லெட் போட்டு மூடி நம்ம இதை குக் பண்ண போகிறோம். அண்ட் உங்களோட ஃப்ளேம் வந்து நீங்கள் எப்போதும் சிம்மில் தான் வச்சுருக்கணும். ஏன்னா கீழே மேகியோட பேஸ் வந்து தீஞ்சிடக்கூடாது. அதனால் கொஞ்சம் சிம்மிலே வச்சு அதை சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம லெட் போட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போது சீஸ் வந்து ஹாஃப் மெல்ட் ஆன ஸ்டேஜில் வந்து நம்ம சீசனிங் ஆட் பண்ண போகிறோம். என்கிட்ட வந்து ஆரிகானோ அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குது. உங்ககிட்ட இதுக்கு மேலே இட்டாலியன் சீசனிங் எது இருந்தாலும் நீங்கள் இதில் சீசனிங் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக அதில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு கூட கொஞ்சம் நேரம் வந்து ஓப்பன் ஃப்ளேம்லேயே வந்து நீங்கள் சிம்மில் வச்சு நீங்கள் அப்படியே குக் பண்ணி எடுத்துட்டாவே போதும். இப்போது சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி மேகி கம் பீஸா செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. பேன்லேருந்து பார்த்து பதமாக எடுத்து சர்வ் பண்ணுங்கள், இல்லைனா பிஞ்சிரும். பட்டரை நல்லா க்ரீஸ் பண்ணதுனால பேன்லேருந்து
அப்படியே ஸ்மூத்தாகவே எனக்கு வந்துடுச்சு. நீங்களும் அதே ட்ரை பண்ணுங்கள். அண்ட் மேக் ஷுர் நீங்கள் வந்து நான்ஸ்டிக் பேன் இதுக்கு யூஸ் பண்ணானா உங்களுக்கு வந்து நல்லா ஸ்மூத்தாக கீழே வந்து மேகி ஒட்டாமல் சூப்பராக வரும். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸ்க்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு என் சேனல் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபார் நோட்டிஃபிகேஷன். ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். பாய்.